கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்ற உயர்த்த கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரை வீட்டில் இருந்தவாறு எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கர்த்தனை பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் சொல்லமா என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. எல்லாம் சேர்ந்து பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். மறுபடியும் பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடி சொல்லமா. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் நிச்சயம் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லமா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க
வேர் ஊன்ற செய்வார் பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேரூன்ற செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் எல்லாம் சேர்ந்து சொல்லமா, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. சொல்லமா, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் எல்லாம் சொல்ல போறோம். பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஹalleluya 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 ஹalleluya, ஹோசன்னா 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 ஹோசன்னா. பயமில்லை சொல்லமா, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய். பயமில்லையே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஜீவ ஊற்று, ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப், ஜீவ ஊற்று. பிரியமானவர்களே, ஒரு ஊற்றை போல, ஜீவனுள்ள ஒரு ஊற்றை போல நாம் காணப்படும் பொழுது நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலைகள், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில்கள் இயேசுவின் நாமத்தினாலே செழிப்படைவதை நாம் காண முடியும். ஒரு ஜீவனுள்ள ஊற்றாக நாம் காணப்படும் பொழுது அந்த ஊற்று நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கேட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க என்று சொல்லி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். அதாவது இந்த ஊற்று என்று சொல்லும் பொழுதே, ஒரு ஊற்றிலிருந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊற்றிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீரை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது இல்லை? அந்த தண்ணியை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது ஓடுகிற அந்த அழகை பார்க்கும்போது அதுக்கு மேலே சந்தோஷம். அது போகிற இடமெல்லாம் இருக்கிற செழிப்பை பார்க்கும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு செழிப்புள்ள, ஒரு ஆசீர்வாதமுள்ள, ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மை ஜீவ ஊற்றுகளாக மாற்றுவாராக. எழுத்தின்படியும் ஆவிக்குரிய நிலையிலும் பார்த்தால் இந்த ஜீவ ஊற்று மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. எழுத்தின்படி பார்த்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தாலும் நமக்கு நிச்சயம் ஜீவ ஊற்று என்பது மிகுந்த ஒரு அவசியமான காரியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால நாம் நம்முடைய வேலைகளை செய்கிறோம். நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், இல்லாட்டா வீட்டில் வேலைகள் செய்யலாம், பிள்ளைகளை பராமரிக்கிற காரியங்கள், குடும்பத்தை பார்க்கிற காரியங்கள், எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு கிருபையையும் ஜீவனையும் சுகத்தையும் தர வேண்டும். எத்தனை பேர் காலையில் எழுந்து அந்த காரியத்தை நம்ம கேட்குறோம், ஆண்டவரே இன்னைக்கு நான் செய்ய போகிற வேலைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு வேண்டிய ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியத்தை தாங்க என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் எவ்வளவோ வேலைகளை செய்திருப்போம். அந்த நாளின் முடிவிலே நம்ம பார்த்தோம் என்றால்
ஓ, இவ்வளவு வேலைகளை நான் செய்தேனா என்று சொல்லி நாமே அதிசயத்தக்க விதத்தில் தேவன் நமக்கு பலனை கொடுத்திருப்பார். ஒரு ஜீவ ஊற்றாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக, செழிப்பாக்குகிறவர்களாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு மிகவும் பிடித்த வேதத்தில் இருக்கிற புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம். இந்த நீதிமொழிகளிலே ஜீவ ஊற்றை பற்றி அநேக காரியங்கள் போட்டிருக்கிறது. ஆவியானவர் தாமே இன்றைக்கு நீதிமொழிகளிலே உள்ள ஜீவ ஊற்றுகளை குறித்து நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஜீவ ஊற்றை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவது என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 22ஆம் வசனம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. இந்த வசனத்தின் முன் பகுதியை தான் நான் வாசித்தேன். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று அப்படின்னா முதலாவது குறிப்பு, எது ஜீவ ஊற்று என்று இங்கே சொல்லப்படுகிறது? புத்தி ஜீவ ஊற்று. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மனிதர்களாய் பிறந்த நம்ம எல்லாருக்கும் புத்தி ரொம்ப அவசியம். புத்தி இல்லாமல் நம்ம ஒரு காரியமும் செய்ய முடியாது. நீதிமொழிகள் 14:1 பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கறது ஒவ்வொரு நாள், ஆண்டவரை எனக்கு புத்தியை தாரும், புத்தியை தாரும். யோபு சொல்லுகிறார் இல்லையா? யோபு 28:28 பார்க்கிறோம் பாருங்க. அது எது ஞானம், எது புத்தி? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பொல்லாப்பை விட்டு விலகி புத்தியோடு நடந்து கொள்ளும் பொழுது அதுதான் ஜீவ ஊற்று. மனிதர்களாகிய நமக்கு இன்றைக்கு ரொம்ப அவசியம் இந்த புத்தி. அப்போ இந்த மதி அப்படின்னு சொல்லுவாங்க, புத்தி அல்லது மதி. மதியினமாய் செய்து விட்டேன், மதி இல்லாமல் செய்து விட்டேன் அப்படின்னா புத்தி இல்லாமல் செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்தை செய்துட்டு வருத்தப்படுகிறோம். ஆனால் அந்த மதி இல்லாமல் இருந்தால், அந்த புத்தி இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பு பெறாது. புத்தியோடு நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது நீதிமொழிகள் 16:22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. நம்ம எவ்வளவு தூரம் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அது நமக்கு ஜீவ ஊற்றா இருக்குது. ஜீவ ஊற்றுன்னா அது ஜீவனுள்ளதா இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள் ஜீவனுள்ளதா இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள் உயிரோட்டம் உள்ளதா இருக்கும். நாம் செய்கிற காரியங்களிலே ஒரு பெரிய சக்தி இருக்கும், வல்லமை இருக்கும். பாருங்க, அது நம்மை பாதுகாக்கும். புத்தியோடு செயல்படும் போது அது நமக்கு ஜீவ ஊற்று என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இதை குறித்து நான் யோசிக்கும் போது வேதத்தில் ஒரு சகோதரி இருக்கிறாள். அதாவது 2 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள். அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவள் பேரே புத்தியுள்ள ஸ்திரீ. அவளுக்கு வேற பேரே கிடையாதுங்க. ஆவியானவர் பெயர்களை பாருங்க பதிவிட்டிருக்கிறார். சில பேருடைய பெயர்களை, அநேகருடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் செய்த நல்ல காரியங்கள், அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய நல்ல செய்கைகளை கர்த்தர் ஆவியானவர் நமக்காக, நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு இந்த வேதத்திலே அவர் பதிவிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரைக்கும் அந்த சகோதரியை குறித்து நாம் பார்க்கலாம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கள் என்றாள். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவன், கேட்கிறேன் என்றான். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ?
நீ கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றாள். யோவாப் பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. காரியம் அப்படி அல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்பிராயிம் பருவத்தானாய் இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாபை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேலிருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாபும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு அருமையான புத்தியுள்ள ஸ்திரீ, அவளுடைய பட்டணம் ஆபேல் என்கிற அந்த பட்டணத்தை இந்த யோவாப், அதாவது தாவீதின் படை தலைவனாகிய யோவாப் முற்றுகை போடுகிறார். ஏன் முற்றுகை போடுகிறார் என்பதை குறித்து 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள அந்த எப்பிராயிம் பர்வதத்தானாய் இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான் என்று பார்க்கிறோம். ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் அவன் தன் கையை ஓங்கினபடியினாலே, விரோதமாக செயல்பட்டபடியினாலே இந்த யோவாப் அந்த சேபாவை கொல்லும்படிக்கு வருகிறார். அப்படி வரும்போது அந்த பட்டணத்தையே, அந்த ஆபேல் என்கிற பட்டணத்தையே அவர் முற்றுகை போடுகிறார். இதை அறிந்த இந்த புத்தியுள்ள ஸ்திரீ இந்த யோவாபை பார்க்கணும்னு சொல்லிட்டு, நான் அவரிடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி, பாருங்க எவ்வளோ தைரியம் இல்லை. நம்ம ஒரு ராஜாவுடைய படைத்தலைவனாக இருக்கிற ஒரு மனிதரிடத்துல பேசுவதற்கு நமக்கு எவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ ஒரே ஒரு காரியத்தை தான் யோசித்தா, என்னுடைய தாய் பட்டணமாகிய இந்த ஆபேல், இந்த பட்டணத்தை நான் பாதுகாப்பேன். என்னுடைய பட்டணத்தில் உள்ள ஒரு கல், ஒரு செங்கல் கூட கீழே விழாதபடி நான் பாதுகாப்பேன். என்னுடைய பட்டணத்தின் மக்களை பாதுகாப்பேன். இப்போ இந்த யோவாப் இந்த பட்டணத்தை முற்றுகை போட்டான்னா எல்லாருக்கும் இது பெரிய ஆபத்து. என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து விடும், பட்டணத்தில் உள்ள எல்லா வீடுகளும் நாசமாகிவிடும். ஆகவே அந்த படை தளபதியோட நான் புத்தியாய் பேசி இந்த காரியத்திற்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று சொல்லி அவரையே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா அவ பேசுகிறாள். இந்த புத்தியுள்ள ஸ்திரீயின் பேர் சொல்லப்படலை, ஆனா அவள் யார், அந்த சேனாதிபதி அல்லது படை தலைவன் என்பதை அறிந்திருந்தாள். அந்த யோவாபை வரச் சொல்லுங்கள் என்கிறாள். அவள் புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தபடினாலே கேளுங்கள் கேளுங்கள்னு சொல்லி இந்த யோவாபை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவரை கிட்டே வர சொல்லுங்கள். நம்மனா அப்படிப்பட்ட படை தளபதியை பார்க்கறதுக்கு நாம தான் போவோம். ஆனால் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன சொல்றா தெரியுமா, அவரை ஏன் கிட்ட வர சொல்லுங்க. அப்புறம் சொல்றா 17ஆம் வசனத்தில், உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் அப்படின்னு சொல்லி அவளுடைய எல்லா காரியத்தையும் சொல்றா. நீர் பட்டணத்தை அழிக்க போகிறீரே, அது எவ்வளோ பெரிய காரியம். நான் சமாதானமாக குடியிருக்கிறேன், நான் உண்மை உள்ளவளாக இருக்கிறேன். என் பட்டணத்தில் நான் உண்மையும் சமாதானமாக குடியிருக்கும் போது அதை அழிக்கணும்னு நினைக்கிறீரேன்னு சொல்லி அந்த யோவாபிடத்தில் பேசும் பொழுது அந்த யோவாப் சொல்றாரு, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் அந்த சேபா என்பவன் அவன் கையை ஓங்கினான், அவன்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அருமையான புத்தியுள்ள ஸ்திரீ சொல்றா பாருங்க, அவனுடைய தலை மதிலில் இருந்து உம்மிடத்திலே போடப்படும். ரொம்ப அழகா சொல்றா, நான் அவனை உங்களுக்கு தரேன், சேபாவின் தலையை வெட்டி நான் போடுகிறேன் என்று சொல்லுகிறாள். பாருங்க இவன் என்ன பண்றான், போய் ஜனங்களிடத்தில் புத்தியாய் பேசுகிறாள். வசனம் 22 பார்க்கிறோம், அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். எல்லாரும் பட்டணத்தை விட்டு போயிட்டாங்க. முற்றுகை போட்டிருந்த அந்த எல்லா காரியங்களையும் எடுத்துட்டு, அவங்களுக்கு தேவை சேபாவின் தலை, தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின அந்த மனிதனுடைய தலை. அந்த மனிதனுடைய காரியம் முடிந்த உடனே இவர்கள் எல்லாம் அந்த முற்றுகை எல்லாம் எடுத்துட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அருமையான தேவ ஜனமே, இதெல்லாம் லேசான காரியமாக நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு படை தளபதி இடத்துல போய் அவரை கிட்ட வர சொல்லி அவர்கிட்ட தன்னுடைய அந்த ரெக்வெஸ்ட்டை வைத்து தன்னுடைய பட்டணத்துக்காக, தன்னுடைய தேசத்துக்காக,
தன்னுடைய ஜனங்களுக்காக புத்தியாய் பேசி, எவ்வளவு அழகா சொல்றா தெரியுமா? இந்த ஆபேல்ல வந்தா எல்லாருடைய வழக்கும் தீருன்னு சொல்லுவாங்களே, இதுல நான் சமாதானமும் உண்மையுள்ளவளாக இருக்கிறேனே, இதை அழிக்க பார்க்கிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய பட்டணத்தை பாதுகாத்து அழிவிலிருந்து விடுவித்தாளே. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. பிரியமானவர்களே, இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய பட்டணத்தை பாதுகாத்தாள். நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாக, நாம் வசிக்கிற இடத்தை பாதுகாக்கிறவர்களாக, நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்குது, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவரே, இந்த புத்தி எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. எல்லாருமே சில நேரம் நம்ம புத்தி இல்லாம காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த புத்தி ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. உன்னுடைய குடும்பத்தில் எந்த காரியம் உனக்கு ஆபத்துன்னு தெரியுது, இந்த காரியம் என் குடும்பத்தை அழிச்சிடும், இந்த காரியம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து விடுமோ, இந்த காரியம் வந்திருக்கிறது, இந்த ஆபத்து என் குடும்பத்துக்கு வந்திருக்குது நீங்க சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு புத்தியை தாங்க ஆண்டவரே. எப்படி இந்த சகோதரி புத்தியாய் பேசி இந்த பட்டணத்தை அழிவிலிருந்து தப்புவித்தாள், அது போல ஆண்டவரே இந்த காரியம் வீட்டுக்கு வந்திருக்கிறது ஆண்டவரே, என் குடும்பத்தில் காணப்படுகிறது, இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிக்கணும், புத்தியாய் பேசுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. புத்தியாய் ஆண்டவரே மற்ற ஜனங்களோடு ஆண்டவரை இசைந்து இந்த காரியத்தை ஒரு சமாதானமான ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு எனக்கு வேண்டிய புத்தியை தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல என்னை மாற்றுங்க என்று சொல்லி நீங்க கேட்கணும். இந்த அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பாருங்க, அழிவிலிருந்து நாம் விடுவிக்கும்படியாய் நாம் புத்தியாய் பேசுகிற அந்த ஸ்திரீயை போல நாம் காணப்பட வேண்டும். அதற்கு இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும். ஏனென்றால் வசனம் சொல்லுது, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள ஒரு ஊற்றாக இருக்கணும். என்னிடத்திலிருந்து நான் பேசும்போது, மற்றவரிடத்துல பேசும்போது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். மற்றவரிடத்துல நான் ஆண்டவரே உரையாடும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கணும். மற்ற இடத்துக்கு நான் போகும்போது அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உமக்கு பிரியமில்லாத நான் பேசக்கூடாது ஆண்டவரே. ஆபத்து வருகிறதா இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வீட்டில் இருக்குது ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. புத்தியை எனக்கு தாங்க. புத்தியாய் பேசி, புத்தியாய் காரியங்களை செய்து ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்கன்னு நீங்க கேட்கணும். நிச்சயமா கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவார். ஏனென்றால் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. அது இருக்கும் பொழுது அது நமக்கு ஜீவ ஊற்றா இருக்குது. ஆகவே முதலாவது குறிப்பு, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று பார்த்தோம். இரண்டாவது ஒரு குறிப்பை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? ஞானவான்களுடைய போதகம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாமா. அந்த ஞானவான்கள் சொல்லுகிற அந்த போதகம் நமக்கு எப்படி இருக்கிறதாம்? ஜீவ ஊற்றா இருக்கிறது. அப்ப அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் போதகம் பண்ணும் பொழுது ஒரு மலை பிரசங்கம் பண்ணார். இயேசு பிரசங்கம் பண்ண ஜனங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு கேட்குறாங்க தெரியுமா? 3 நாளா கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானமாகிய தேவன், நீதியாகிய தேவன், பரிசுத்தமாகிய தேவன், மீட்பாகிய தேவன். அவர் பிரசங்கம் பண்றாரு, போதகம் பண்றாரு. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை அப்படியே ஜனங்க மெய்மருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அந்த 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்களே, யாராவது மயக்கம் போட்டாங்களா? செத்து போனாங்களா? யாருக்காவது பலவீனம் வந்துச்சா? இல்லை. மரண கண்ணிகளுக்கு கர்த்தர் தப்பித்துக் கொள்ளும்படியாக 3 நாட்களும் அவர்கள் சாப்பிடாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வருகிற
அந்த ஜீவ ஊற்றாகிய அவருடைய வார்த்தைகள் போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க என்ன நடக்குது. ஒரு அற்புதம் நடக்குது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு தேவன் 5000 புருஷர்களை மாத்திரமல்ல, குறைந்தது 25,000 பேர்களை அவர் போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எடுக்க வந்துகிட்டே இருக்குது, மீதியும் எடுக்கிறார்கள். நம்மளை ஒரு நாள் அவருடைய வார்த்தை நம்மளை வெறுமையாய் அனுப்பாது. அது ஜீவனை நமக்கு கொடுக்கும். போதனை, அதாவது ஞானவான்களுடைய போதனை ஜீவ ஊற்று. அதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. இதற்கு ஆதாரமாக நான் எடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? தானியேல். நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த நேபுகாத் நேச்சார் அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அவர் சொப்பனம் கண்டு அவர் கலங்கி போய் இருக்கிறார். அப்போ அந்த பாபிலோன் மாகாணத்தில் உள்ள எல்லா ஜோஷியர், குறி சொல்லுகிறவர்கள், ஞானிகள், வியாக்கியானம் பண்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய சொப்பனத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, அப்போ நாங்க அர்த்தம் சொல்றோன்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்லுமா, மறந்துட்டார், சொப்பனத்தை மறந்துட்டாரு. அவர் சொல்றாரு, சொப்பனத்தையும் நீங்க தான் சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்க தான். இது என்ன கதைங்க? சொப்பனம் சொன்னா நம்ம அர்த்தம் சொல்ல முடியும், அப்படி சொல்லலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த ராஜா சொல்லுகிறார். பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். ராஜா கல்தையருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். பாருங்க எவ்வளவு பயங்கரம் இல்ல? நீங்க சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் துண்டித்து போடப்படுவீர்கள். யார் தெரியுமா? பெரிய பெரிய ஞானவான்கள், பெரிய குறி சொல்றவங்க, ஜோஷியர்கள், ஞானவான்கள், ரொம்ப அறிவிலே சிறந்தவர்கள், அவர்களுடைய தலை துண்டிக்கப்படுமாம், அவருடைய வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அவசர சட்டத்தை அவர் பிறப்பித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் தானியேல் இதை கேட்டார். தானியேலும் அவருடைய தோழரும் கூட கொலை செய்யப்படுவார்கள் இதனுடைய அர்த்தத்தை சொல்லாவிட்டார். ஆகவே தேவனிடத்தில் இரக்கம் கேட்டு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சொப்பனத்துக்கு நீர்தான் பதிலை சொல்ல வேண்டும் என்று அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னன்னா, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். சரி, இதை அறிவித்த உடனே தானியேல் ராஜாவினிடத்தில் போய், சொப்பனத்தை அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன், நீங்க எனக்கு தவணை கொடுங்கன்னு விண்ணப்பம் பண்ணினாராம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு, நீங்க வீட்டில் போய் வாசிங்க, இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தோழருக்கெல்லாம் இந்த காரியத்தை அறிவித்தான். பாருங்க நடந்தது என்ன தெரியுமா? 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஸ்தோத்திரத்தை என்ன சொல்றா தெரியுமா? 20ஆம் வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரை ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். பாருங்க, நிறைய சொல்றார், சொல்லிட்டே போறார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஞானவான்களுடைய போதகம், புத்தியாய் பேசக்கூடிய கிருபையை தேவன் தானியேலுக்கு கொடுத்தாருங்க. தானியேல் தேவனிடத்துல போய் இரக்கம் கேட்கிறதற்காக போகிறார். இப்போ இந்த வசனம் எவ்வளவு உண்மை பாருங்க. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா போட்ட சட்டம், அதுல தானியேலும் அவருடைய தோழரும் அடங்குவார்கள் அந்த லிஸ்ட்ல. ஆனா அவர்கள் மரண கண்ணிகளுக்கு தப்புனாங்க. எப்படி தெரியுமா? ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. இந்த தானியேல் ஞானமுள்ளவராய் இருந்தார், தேவனிடத்துல இரக்கம் கேட்கிறதுக்காக வந்தார்.
ஆண்டவரே இந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொன்னார். மறை பொருளை வெளிப்படுத்துகிற தேவனிடத்தில் கேட்டார். பாருங்க, அது நிமித்தம் அந்த மறைப்பொருள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரண கண்ணிக்கு தப்பினார். மரண கண்ணிகளுக்கு தப்பணும்னா அந்த போதகத்தை நாம் கேட்க வேண்டும். போதகம்னா என்ன தெரியுமா? இந்த நாளில் நமக்கு அப்படியே யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க. அந்த போதகம் இல்லை. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஜபத்தில் நாம் தேவனோடு கூட பேசணும். நம்ம ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜபம் வேத வாசிப்புல 2 டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஜபம் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நாம் அவரிடத்துல பேசுகிறோம். வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். நம்மோடு பேசி மறை பொருளை வெளிப்படுத்துவார். அநேக தரம் இந்த நீதிமொழிகளை வாசிக்கும் போதெல்லாம் முந்திலாம் ஒன்றுமே புரியாது. ஆனால் தேவனிடத்தில் கிருபை கேட்கும்போது ஒவ்வொரு வசனங்களுக்கும் தேவன் அழகா அர்த்தத்தை சொல்றார். இந்த நீதிமொழியில் எத்தனையோ தடவை நம்ம வாசிக்கிறோம், எத்தனையோ முறை நாம் இதை குறித்து தியானித்து இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து தேவன் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அதனாலே இந்த பாருங்க, இந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேலுடைய தோழரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அதுபோல நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 9-10. எலிசாவின் ஆலோசனையை கேட்டு இஸ்ரவேலின் ராஜா தன்னை மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார், காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எலிசா சொல்வாரு, இஸ்ரவேலின் ராஜாவே நீங்க அங்க போகாதீங்க, அங்க சத்துரு இருக்கிறான், அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆள் அனுப்பி பார்ப்பார் எலிசா சொன்னது உண்மையான்னு சொல்லி. போய் பார்த்தா கரெக்டா அங்கே ஒரு சத்துரு இருப்பான். உடனே தன்னை பாதுகாத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஞானவான்களுடைய போதகம், நமக்கு உத்தரவாதம் பண்ணுகிற நம்முடைய ஊழியக்காரருடைய போதகத்தை, நம்முடைய ஊழியக்காரர் நமக்கு போதிக்கிற அந்த போதகத்தை நாம் கேட்கும் பொழுது, ஆலோசனையை கேட்கும் பொழுது நிச்சயமாக நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது என் அன்பு சகோதரியே, இந்த வேதத்தை வாசிக்கிற அந்த பழக்கத்தை விட்டுறாதீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன வாசிக்கணுங்கிற அந்த டைம் டேபிள் ரொம்ப அழகா நம்முடைய ஊழியக்காரர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷத்தில் நம்ம இப்போ 3வது முறை முழு வேதாகமத்தையும் நம்ம முடிக்க போகிறோம். அந்த 3 மாதங்களிலே நாம் ஒரு தடவை அந்த 3 மாசத்துல முழு வேதாகமத்தையும் முடிக்கிறோம். இப்போ நம்ம 3வது தடவை வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வருஷத்துல 4 முறை வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் டேபிளை நம்முடைய ஊழியக்காரர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த வேதத்தை வாசிக்கும் போது வீணான சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்ளாது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது வீணான செயல்களை நம்ம செய்ய மாட்டோம். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய அதிசயங்களை பார்க்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறப்பார். பாருங்க, இந்த போதகம் இதுதான் நமக்கு போதிக்கிற ஒரு அருமையான புத்தகமாய் இருக்கிறது. வேற எந்த இடத்துலையும் பாருங்க, வேற எந்த புக்கை நீங்க வாசித்தாலும் அந்த புக்கை எழுதினவர்கள் வந்து நம்ம கூட இருக்க மாட்டாங்க, அந்த உணர்வு இருக்காது. ஆனால் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது அதனுடைய ஆசிரியர் ஆவியானவர் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருந்து சொல்லி நமக்கு போதிப்பார். ரொம்ப அழகா அவருடைய வாய்ஸை நம்ம கேட்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு வேத புத்தகம். அவர் போதிக்கும் பொழுது நிச்சயமாக நம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அருமையான சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்மோடு பேசும் பொழுது, மகளே இன்னைக்கு அங்கே போக வேண்டாம், நீ இந்த வேலையை பாருன்னு சொல்வார். இல்லாவிட்டால் நீ இந்த இடத்துக்கு போ, அங்கே போகாதுன்னு சொல்வார். இல்லாவிட்டால் இந்த காரியத்தை செய் என்று நம்மோடு பேசுவார். நம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். அப்படி பேசும்போது நம்ம மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது அந்த வழியிலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஞானவானுடைய போதகம் நமக்கு ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. அப்போ வழி இதுவே என்று சொல்லுகிற ஞானவான்களை போதகங்களை கேட்டு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சரியா? அப்போ 2வது நம்ம பார்த்தோம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. எனக்கு அன்பான சகோதரியே, இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியங்களை தேவனுடைய பாதத்தில் வைங்க. அது மாத்திரம் இல்லை, வேதத்தை வாசிங்க. வாசிக்கும் போது தேவன் ஆலோசனைகளை கொடுப்பார். தேவன் ஆலோசனைகளை கொடுப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் வாசிச்சுட்டு படுத்திருக்கும் போது சொப்பனத்தில் பேசுவார்.
சொப்பனத்தில் வந்து இந்த காரியத்துக்கு பதிலை சொல்லிட்டு போயிடுவார். அவர் கொடுக்குற அந்த போதகம், அவர் கொடுக்குற ஆலோசனை நம்மை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கும். ஆகவே 2வது பார்த்தோம், ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்று. 3வதாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றாம். 3வது பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் எடுத்திருக்கிறோம். நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? கர்த்தராகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய மனதை நாம் நோகடிக்காமல், அவருடைய மனதை நாம் துக்கப்படுத்தாமல், அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். சில நேரம் நம்ம வருத்தப்படுறோம், ஐயோ நான் தேவனுடைய மனசை துக்கப்படுத்திட்டேன், நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன். அது கர்த்தருக்கு பயப்படாத காரியத்தை செய்தனால தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன தெரியுமா? நம் தேவனுடைய மனதை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய மனசை குளிர பண்றது. பார்த்தீங்களா? குளிர பண்றது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 14:26 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்க, நாம கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானது செய்து அவருடைய மனசை மகிழ்ச்சிப்படுத்தி கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய பாதைகளை நடக்கும்போது அவர் கொடுக்குற போனஸ் என்ன தெரியுமா? நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் என்ன செய்கிறாரா? அடைக்கலம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. யாராவது உங்கள்கிட்ட ஒரு சோகமான செய்தியை சொன்னால் உங்கள் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? திடனா இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்கங்க, அதெல்லாம் செய்தி வரும், டிவியில் வரும். ஆனால் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், எனக்கு திட நம்பிக்கை இருக்கிறது. இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் மனசு ஒரு நாளும் திடனற்று போகக்கூடாது, கேட்டு கலங்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், எனக்கு திட நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் திட நம்பிக்கை கொடுப்பார். எந்த செய்தியும் உங்களுடைய இருதயத்தை வருத்தப்படுத்தாது, துக்கப்படுத்தாது, துக்கப்படுத்த முடியாது, கரைந்து போக செய்யாது, நொறுங்கி போக செய்யாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த வசனத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு போனஸ் அல்லது ஒரு இலவசமான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்ம பயந்தோன்னா, நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தோன்னா, நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துறவர்களாக இருந்தோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எத்தனை பேரை பார்க்குறீங்க இந்த உலகத்தில், பிள்ளைகள் அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு அருமையான பரிசுத்தவான் இருக்கிறார், ஆபிரகாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பார்த்து கூப்பிடுவார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி ஆபிரகாமை அழைப்பார். ஆபிரகாமை அழைத்தவுடன் ஆபிரகாமோடு கூட சாராளும் கொஞ்சம் மக்களும் பாருங்க எல்லாரும் கிளம்பி போவாங்க. அப்படி போகும்போது தேவன் ஆபிரகாமை ரொம்ப அழகாக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 75 வயதில் அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு கிளம்புகிறார். 25 வருடங்கள் அவருக்கு குழந்தை இல்லை. 100வது வயதில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் மகன். அப்போ அது வரைக்கும் பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை குறித்து பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரே ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி சாட்சி கொடுத்துட்டு 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் ஒரே மகனை எனக்கு பலியிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் மறு பேச்சு பேசல. எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். இதாங்க அவர் ஆண்டவருடைய மனசை நோகடிக்கல. ஆண்டவர் சொன்ன உடனே, கர்த்தர் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படி 100% கீழ்ப்படுகிறார். தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக அவர் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பலி செலுத்த கொண்டு போகும்போது அந்த மகனை கட்டி அந்த பலிபீடத்து மேலே கடத்தி
கத்தியை எடுத்து ஓங்கி குத்த போகும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுவார், ஆபிரகாமே உன் கையை பிள்ளையாண்டன் மேல் போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஒரு அழகான ஒரு சாட்சி சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உன் மகனை ஒரே பிள்ளைன்னு பார்க்காம நீ கர்த்தருக்கு அவனை ஒப்பு கொடுத்தபடியினால், நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அதிகாரம் 22:12 அந்த காரியம் காணப்படுகிறது. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஈசாக்கை தேவன் தப்புவித்து, அந்த ஈசாக்கு ஒரே மனுஷனை கொண்டு தேவன் 12 பிரபுக்கள் வந்தாங்க அவருடைய சந்ததியிலிருந்து. அந்த சந்ததியிலிருந்து அநேகமாயிரம் பாருங்க தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், சந்ததிகள், ராஜாக்கள் அந்த சந்ததியில பிறந்தாங்கன்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானதை அவர் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாக, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக ஆபிரகாமை முன்னிட்டு கர்த்தர் நிறைய காரியங்களை சொல்றார். அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊற்று பாருங்க, அது வற்றி போகலை. அந்த ஊற்றிலிருந்து ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆபிரகாமுக்குள்ளே தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜாதி இன்றைக்கு உலகம் பூரா பரவி இருக்குது. பிரியமானவர்களே, அந்த ஊற்று உலகம் பூரா பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருடைய மனதை நோகடிக்காமல் அவர் சொன்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு 100% ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். குழந்தையின் ஆசீர்வாதம். குழந்தைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை சகோதரிகள் கண்ணீரோடு இருக்கிறீங்க? எத்தனை குடும்பத்தில் உங்க மருமகளுக்கு குழந்தை இல்லை, உங்க மகளுக்கு குழந்தை இல்லை, உங்க சொந்தக்காரங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரே நாங்கள் உங்க பாதையில நடப்போன்னு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் பாருங்க, அவர் சரீரம் பலவீனமாச்சானால் அவருடைய விசுவாச ஆட்டம் காணலைங்க. அது பலவீனமா இருக்கல, ரொம்ப விசுவாசம் உள்ளவராக இருந்தார். ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கும் தாங்க, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க, உண்மையில விசுவாசமா இருக்க கிருபை தாங்க. வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நிச்சயம் உங்களுக்கு தேவன் சந்ததியை கொடுப்பார். நிச்சயம் உங்கள் மூலமாக ஒரு சந்ததியை தேவன் உருவாக்குவார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்புறீங்களா அன்பு சகோதரியே? உன் கற்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று பார்க்கிறோமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நம்மிடத்திலிருந்து இவங்க கிட்ட போனா ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க சொல்ற வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம பொருள் கொடுக்க வேண்டாங்க, நம்ம பேசுகிற வார்த்தை இவங்க வீட்டுக்கு போனா அவ்வளோ ஆசீர்வாதம், இவங்க கிட்ட பேசினா அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். ஜீவ ஊற்றாய் நம்ம இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 4வதாக நீதிமொழிகள் 10:11 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. பாருங்க, 4வது நீதிமான்களுடைய வாய். 4வது தலைப்பு, நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றை போல இருக்குதான். பாருங்க, ஜீவ ஊற்றுனா என்ன? ஜீவனோட இருக்கணும், அது சுரந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஜீவ ஊற்றும்போ இல்லையா? அதில் தண்ணி ஒருபோது வற்றாது. அப்படிப்பட்ட அந்த ஊற்று தான் ஜீவ ஊற்று. நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்றாம். நீதிமானுடைய உதடுகள், நம்ம பார்க்குறோம் இந்த நீதிமொழிகளில் நிறைய வசனம் இருக்கு. உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஆசீர்வாதம். பாருங்க, வாய் ஜீவ ஊற்றாம், உதடுகள் அநேகரை போஷிக்குமாம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், அவனுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், உதடு பிரியமானவைகளை பேச அறியும், அவனுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தரும். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அப்போ நமக்கு நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கணும். நம்முடைய வாய் எப்படி இருக்குது? வேதத்தில் பார்க்குறோம், நோவாவை குறித்து ஆதியாகமம் 6:7 நம்ம பார்க்கும் பொழுது, நோவா தன் காலத்துக்குள்ளே வாழ்ந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தார். நோவாவின் நாட்கள் எப்படி தெரியுமா? இப்போ உள்ள நாட்கள் மாதிரி தானா? பாவம் பெருகி இருக்கிற காலம், பாவம் மலிந்து போயிருக்கிற கூடிய ஒரு காலமா. அந்த நோவாவின் நாட்கள்ல
அவ்வளவு பாவமா, பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஒரு காலம் அந்த காலம். அந்த காலத்துல தான் நம்ம நோவா நீதிமானா இருந்தாராம். அது மாத்திரம் இல்லை, நோவாவின் வாய் நீதியை பிரசங்கித்ததாம். நீதினா யாரு? தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பிரசங்கித்தார். என்ன தெரியுமா? மழை வரப்போகுது, கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், ஒரு பேழை உண்டு பண்ணு, அதில் எல்லாரையும் நீ அழைத்து அந்த பேழைக்குள்ள வச்சுக்கோ, மழை வரப்போகுதுன்னு சொன்னாரு. அதனால எச்சரிக்கை விடுக்கிறார், நீங்க எல்லாரும் வந்துருங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்கன்னு சொல்லும்போது ஒரு ஜனம் கூட அதை விசுவாசிக்கல, நம்பலை. ஏன்னா அவர்கள் காலத்திலே மழை பெய்தது இல்லை. ஆனாலும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்ல அந்த அழகா பேழையை உண்டாக்கினார். இந்த நோவா நீதியை பிரசங்கித்தார். இதை தான் பேதுரு சொல்றார். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று பேதுரு கூறுகிறார். பூர்வ உலகம், முழு உலகத்துக்குமே அவர் பிரசங்கித்தாராம். ஆனால் அந்த முழு உலகத்துக்கும் பிரசங்கித்த நோவாவுடைய பேச்சை யாரும் கேட்கல. ஆனால் நீதிமானாகிய, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். நீதிமானாகிய நோவாவின் வாய் ஞானமாகிய நீதியாகிய கர்த்தரை வெளிப்படுத்தியது. அந்த முழு உலகமும் அழியும் போது நோவாவின் வீட்டார் மாத்திரம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எல்லா உலகமே அழிஞ்சு போச்சு. இந்த பேழை இப்போ எல்லாம் மழைலாம் நின்று எல்லாம் வற்றி போனதுக்கு அப்புறம் பேழை வந்து அப்படியே ஒரு இடத்துல தங்கி இப்போ பேழையிலேருந்து வெளியே வராங்க. அந்த முழு உலகத்திலையும் நோவாவும் அவருடைய வீட்டாரும் மாத்திரம்தான் ஜனங்கள். நமக்கு முழு உலகத்தில் நம்ம மட்டும்தான், நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னா இந்த முழு உலகமும் நமக்கு சொந்தம். தேவன் நோவாவுக்கு அந்த முழு உலகத்தையும் கையளித்தார். ஏன் தெரியுமா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, அந்த முழு குடும்பமும் காக்கப்பட்டது, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாய் எதை பிரசங்கிக்கிறது? நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? முதல்ல நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீதியை பிரசங்கிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை செய்யக்கூடாது. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா இப்போ ஸ்கூலுக்கு போகல, ஆனால் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா சொல்லணும், மற்றவங்களை அடிக்கக்கூடாது, மற்றவங்க பொருளை திருடக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, டீச்சரை கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், அன்பு செலுத்தணும் மற்றவர்களோடு. இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நம்ம நீதியை பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லணும், அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கொஞ்சம் நீ கர்த்தருக்கு பயப்படணும், நீ வேத வாசிக்கணும், நீ ஜெபிக்கணும், நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார், நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்ம நீதியை பிரசங்கிக்கிறவர்களா இருக்கணும். முதல்ல நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம். நிறைய பேர் அவங்க குடும்பத்தை பார்க்காம மற்ற குடும்பத்தில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருங்கள். அந்த நீதியை விதைத்துக் கொண்டே இருங்கள். நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நீதியை விதைத்துக் கொண்டே இருங்கள், அதனுடைய பலனை நாம் காணுவோம். பிரியமானவர்களே, நீதியாகி இயேசுவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஜீவ ஊற்றாய் நம்ம காணப்பட வேண்டும். என் பிள்ளைங்க கேட்கவே இல்லை, என் பிள்ளைங்க அடங்காமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. சொல்லாதீங்க, ஜெபத்தில் வைங்க, அந்த நீதியை பிரசங்கித்து கொண்டே இருங்க. வேதத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இதை தான் செய்யணும், இதை தான் பேசணும். நீதியை விதைத்து கொண்டே இருப்போம். இன்னும் என்னென்ன முறைகளிலே நாம் சொல்ல முடியுமோ இந்த நீதியாகிய தேவனை நாம் விதைப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுறது என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்துக்கு நாம் நீதியை விதைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டுமே. நீதியை விதைக்கிறவர்களாக இருப்போம். நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று என்று பார்க்கிறோமே. இந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் எவ்வளோ அழகாக தப்புனாங்க அந்த பேழையில். ஆனால் உண்டாக்குனது எல்லாருக்காகவும் தான் அவர் உண்டாக்குனார் அந்த பேழையை. ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜனங்கள் அவருடைய வார்த்தையை மதிக்கவில்லை. ஆனால் தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து முழு உலகத்தையும் அவருடைய கையிலே கொடுத்து பலுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நிச்சயமாக அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க சரியில்லையா?
குடும்பத்தில் காரியங்கள் மாறுதலாக இருக்கா? நம்ம நினைச்சபடி இல்லையா? ஜெபிப்போம், நீதியை சொல்லுவோம், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். கர்த்தர் இப்படி தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவோம். குடும்ப ஜெபத்தை டெய்லி செய்யுங்க. யாரும் வரலன்னா கூட நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தை நாம் செய்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். எப்படி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார், அதுபோல நம்முடைய குடும்பத்தையும் அழிவுக்கு தப்புவிப்பார். கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வருமா? அப்போ கடைசியாக 5வது தலைப்பு என்ன தெரியுமா? இருதயம். இருதயம் ஜீவ ஊற்றா இருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இருதயம் இயங்குனாதான் மனுஷன் உயிரோட இருக்கிறாங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்றோம். ஒன்றும் இல்லை, ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும் போது பாருங்க, அது முதல்ல அந்த பிள்ளையுடைய உறுப்பு எது உருவாகுதுன்னா இதயம்தான் உருவாகிறது என்று சொல்லுகிறார்கள். இதயம்தான் உருவாகுது. அப்போ முதல்ல உருவாகிற அந்த அவயம் என்னன்னா இதயம்தான். அதனால இந்த இதயம் அல்லது இருதயம் மனிதனின் சரீரத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, அந்த இருதயம் ரொம்ப முக்கியம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:8 இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்வார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும்னா பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கொண்டு இருதயத்தை நிரப்பணும். நீதிமொழிகளை வாசிங்க, டெய்லி ஒரு அதிகாரம். இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 1ஆம் தேதினா 1வது நீதிமொழிகள், இன்னைக்கு 10ஆம் தேதினா 10வது நீதிமொழிகள். அழகாக ஆண்டவர் பேசுவார். இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பும் பொழுது பாருங்க, அந்த இருதயம் பாதுகாக்கப்படும். எல்லா காவல், என்ன காவல் போடுவீங்க வீட்டுக்குன்னா? நிறைய காவல் போடுவோம். நாய்களை வளர்க்கலாம், மற்ற எல்லா காவல்களையும் நம்ம வைக்கலாம். ஆனால் இருதயத்தை காவல் பண்ணணும்னா வேத வசனத்தினால தான் முடியும். நம்ம டெய்லி ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணா கூட இந்த இருதயம் பாதுகாக்கப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுதான் சங்கீதக்காரர் 119 சொல்றாரு, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் வசனத்தை கொண்டு தன்னை காத்துக்கொள்ளும் போது, வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை கொண்டு இந்த வசனம் நம்ம சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, பாருங்க, தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சியை கொடுத்தார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனை கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார் என்றால், இந்த தாவீது எந்த நேரமும் தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு தேவனுக்கு பாருங்க பயப்படுகிற ஒரு மனிதனாக, அவருடைய இருதயம் முழுசும் ஆண்டவருடைய வார்த்தை தான், இருதயம் முழுசும் ஆண்டவருடைய அந்த மகிழ்ச்சி, இருதயம் முழுவதும் அவரை குறித்த காரியங்கள், சிந்தையில் அவருடைய காரியங்கள் இருக்கும்போது பாருங்க, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த நீதிமொழிகள் 4:23 படி எல்லா காவலோடும் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கும்போதும் பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டும். நம்ம பேசுகிற காரியம், நாம் செய்கிற காரியம், நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், நம்ம எந்த இடத்துல பேசுகிறோம், எல்லாவற்றையும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது, அந்தந்த காரியங்களை செய்யும் போது நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து பேச வேண்டும். பதறி பேசாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் காவல் பண்ணும். தாவீது சொல்றார், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நமக்கு ரொம்ப வாய்க்கும் காவல் வைக்கணும், இருதயத்துக்கும் காவல் வைக்கணும். நாம் எல்லா காவலோடும் இருதயத்தை காக்கும் பொழுது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த இருதயத்தை ஆண்டவருடைய வசனத்தினால நம்ம காவல் பண்ணலைன்னா, வேதத்தில் பார்க்குறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயத்திலிருந்து என்னென்னலாம் வரும், கொல்லாத காரியங்கள் இதெல்லாம் வரும். எல்லாம் பாருங்க, நம்ம எல்லாம் மனுஷர்களாக இருக்கிறோம். ஒரு பார்க்கறது அப்படியே இருதயத்துக்குள்ளே போயிடும்.
பாருங்க, நிறைய காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த இப்படிப்பட்ட காரியங்களை வராம இருக்கணும்னா அதுக்கு காவல் வைன்னு சொல்றார். ஏனென்றால் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வரும், வற்றாத ஆசீர்வாதங்கள், வற்றாத ஆசீர்வாதங்கள் இந்த இருதயத்திலிருந்து வரும். ஆகவே அதை நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஏதேன் தோட்டத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை நடுவில் வச்சிருந்தார் ஆண்டவர். அந்த ஜீவ விருட்சத்து கனியை புசியக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாமல் அதை செய்தார். நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் அவங்கள அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினதுக்கு அப்புறம் தேவன் அந்த ஜீவ விருட்சத்தை காவல் செய்யும்படியாக 2 சுடரொளி பட்டயத்தை வச்சாராம். அதை காவல் காக்கிறார். பாருங்க, ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம். தேவன் நமக்கு கொடுத்த இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். முதல்ல ஆண்டவர் கொடுக்கணும். இந்த இருதயம் எவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட் நமக்கு தெரியும். நம்ம சரீர பிரகாரமாகவும் இந்த இருதயம் ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இந்த இருதயம் முக்கியம். இந்த இருதயத்தில் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா அவன் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருவான். பாருங்க, இந்த இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுத்து என்னென்ன காவல் போடணும், வசனத்தை வாசிக்கணும், தேவனுடைய நீதிமானுடைய போதகத்தை கேட்கணும், ஆலோசனையை கேட்டு அதுக்கு காவல் போடுங்க, வசனத்தை வாசித்து காவல் போடுங்க, புத்தியை வச்சு காவல் போடுங்க. இன்றைக்கு நாம் 5 விதமான காரியங்களை சிந்தித்தோம். இதெல்லாம் இந்த காவலெல்லாம் நம்ம போட்டு வச்சோம்னா நம்முடைய இருதயம் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று மற்றவர்களுக்கு பாருங்க எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். சகரியாவில் பார்க்குறோம், நமது பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு திறக்கப்பட்ட ஊற்று இருக்குதான். சகரியா தரிசனத்தில் பார்க்குறாரு. தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொள்ளும்படி ஒரு யாக்கோபின் ஊற்று நமக்கு இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி ஊற்றுகள் எல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இருதயம் ஜீவ ஊற்று. இருதயத்தை எப்படி காவல் பண்ணும் பாருங்க. முதல் அந்த குறிப்பில் பார்த்தோம், புத்தியை கொண்டு காவல் பண்ணுங்க. அடுத்தது ஞானவானுடைய போதகத்தை கொண்டு காவல் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காவல் பண்ணுங்க. நீதிமானுடைய வாய் பாருங்க, அந்த நீதியை கொண்டு நம்ம காவல் பண்ணணும். இந்த இருதயம் எல்லா காவலோடும் காக்கப்படும் பொழுது அதில் இந்த ஜீவ ஊற்று புறப்படும். 5 விதமான ஜீவ ஊற்றுகளை நம்ம பார்த்தோம். புத்தியை கேளுங்க, ஞானவானுடைய போதகத்தை கேளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கேளுங்க, நீதிமானுடைய வாயாய் என்னுடைய வாய் இருக்கணும் ஆண்டவரே, நீதியை போதிக்கிறவளாய் நான் காணப்பட வேண்டும் கேளுங்க. இருதயம் இந்த ஜீவ ஊற்று, இதை நான் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை, ஜீவ ஊற்றுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செழிப்புள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய், உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவன், உங்களிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த 5 விதமான அனுபவங்களையும் எங்களுக்கு தருவீராக. பேசின என்னையும் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.